வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. வருக வருக, வணக்கத்து குறுக்கிறவன் வேடுவரை வருக வருக. குறிஞ்சி நிலத்தலைவன் நம்பியின் மகளான வள்ளியின் வணக்கம் ஆண்டிரி வந்ததாக அண்ணனும் தோழியும் கூறினார்கள். ஏன் வந்தீங்கன்னு எடுத்து சொல்லுங்க, முடிஞ்ச உதவியை செய்ய சித்தமா இருக்கேன். மாசற்ற குறிஞ்சி உரைப்பன் வளர்த்தெடுத்த கோமகளே கேள். தலைவியாகிய தங்களிடத்தில் பெருமெருக்க மாட்டீர்கள் என்று எண்ணி உரைக்கிறேன். என் பெயர் குமரவேடன், எனது தந்தையின் பெயர் பரமவேடன், தாயின் பெயர் பார்வதி வேடுபட்சி, அண்ணன் பெயர் சுந்திவேடன், தம்பியின் பெயர் கையப்ப வேடன். புறாவிற்காக உடல் கொடுத்த மன்னவனின் புகழும், பிறர் வீட்டு கதவை தட்டியதற்காக தன் கையை தானியம் வெட்டி கொண்ட பொற்கை பாண்டியனின் புகழும், நீதிக்காக தன் குழந்தையை தேர்காடிலே இட்டுக் கொண்ட மனு நீதி சோழனின் வரலாறும், 3 தமிழும் 4 வேதமும் 5 சமயமும் 60 குரவமும் 70 சுரங்களும் என் திசைக்கும் பரவே நவரசம் பொருந்திய இந்த தங்க தமிழ்நாட்டிலே பிறந்தவன் அம்மா நான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று இருந்தாலும் கூட நான் வசிப்பது வெள்ளிமலை. வெள்ளிமலை அடிவாரத்தில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு 10 மாத்து பசும் முன்னால் சித்திர வெடிகொண்ட பெண் மான் ஒன்றை கண்டேன். அதன் மீது மோகம் கொண்டேன். இந்த மானை பிடிக்கும் என்று மாணவர்களே மான் உதஞ்சிருச்சு. எப்படி அந்த மான் என்னை கண்டவுடன் மிரண்டு ஓடத் தொடங்கியது. மானோட நானோட நானோட மானோட மானோட நானோட நானோட மானோட இறுதியாக அந்த மான் தங்களது திரைவனத்திற்குள் நுழைந்ததம்மா. அதை நான் பிடிக்கும் நேரத்திலே உங்களது காவலர் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார். எவ்வாறு செய்யாவிட்டால் நிறைய மானை பிடிச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருப்பேன். ஆகியாலே தலைவி என்ற முறையிலே என்னுடைய மானை பிடித்து தர வேண்டும், இல்லாவிட்டால் பிடிப்பதற்குரிய வழியை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே வெள்ளிமலையை பார்த்த மான் வெள்ளிமலைச்சாரலுக்கு எப்படி வந்ததுங்கிறதையும் மானுடைய சிறப்பை சொல்றேன் பாருங்க. இத்தினிவனம் நாடி விரைந்தோடி என் மானும் இத்தினை வனம் நாடி விரைந்தோடி என் மானும் வனத்துக்குள் நுழைந்ததம்மா. தங்கள் வனத்துக்குள் நுழைந்ததம்மா. தங்கள் மனசுக்குள் நுழைந்ததம்மா. என்பான் என்பான் என்பான்
இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய். நான் அவள் பேரை அறியாத தினமள்ளவா என் பாடல் அவள் என்னை யார் நீ பார்க்கிறாய். எங்கே 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 ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தன் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என்ற வள்ளலாருடைய வாக்கு கிணங்க உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று சொல்லாம அதிவிரைவாக சீக்கிரமாக எனது மானை பிடித்து தர வேண்டும். இல்லாவிட்டால் பிடிப்பதற்கு உரிய வழியை செய்ய வேண்டுமா? நல்ல வழிதலையை நாடு எந்த நாடு பரமநலத்தையே தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு வள்ளலை நெஞ்சினை வாழ்த்தி கொண்டாடு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உயர் கம்மன் பிறந்த தமிழ்நாடு வான்புகழ் வள்ளுவன் தன்னை ஈண்டு கொடுத்த தமிழ்நாடு சிலப்பதிகாரம் என்னும் மணியார படைத்த நாடு. அதனால் என் நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடு என்று போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே தந்தைய நாடுன்னு பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. என் நாட்டுக்கு எவ்வளவு பெரிய பெருமை இருக்கு பார்த்தீங்களா? என்னுடைய சிறப்பான நாட்டுக்கு பெருமையான நாட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மா நீங்க தான் வந்திருக்கு, வெள்ளிமலையில பார்த்தமா நீங்க தான் இருக்கு, நீங்க பிடிச்சு தரணும் இல்லைன்னா அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க சொன்ன விதத்துல இருந்தே நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். என்னங்க? இந்த மான் மேல நீங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க. என்னங்க? அந்த மான் மேல நீங்க ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க. அன்பு அதிகமான பொருள் மேலதான் ரொம்ப அன்பு அளவு கடந்து அதனாலதான் ரொம்ப நீளமா இருக்கு. ஆனா உங்க அன்பு இருக்கணும் தான், அன்பு இருக்கணும். அன்பு கொண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னாங்க. அன்பு இருக்கணும். ஆனா நீங்க வைக்கிற அன்பு அந்த மான் திரும்ப உங்க மேல வச்சாதான் அந்த அன்பு அன்பா இருக்கணும். ஏன்னா அன்பு யார் மேல வேணாலும் வைக்கலாம். ஆனா எந்த இடத்துல நம்ம அன்பு ஏற்கப்படுகிறதோ அந்த இடத்துல கொடுக்கணும் அன்பை. தேவையில்லாத இடத்துல அன்பை கொடுத்துட்டு கடைசியில வம்புல வந்து நிக்க கூடாது. அப்படி கிடையாதுங்க. அதாவது ஒரு விஷயத்தை எந்த இலக்கு நோக்கி நம்ம போறோமோ அந்த இலக்கு முடிகிற வரைக்கும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். சரிதானே? அன்பு வைக்கணும்னா எல்லாரும் எல்லா இடத்துலயும் அன்பு வைக்க முடியுமா? முடியாது. அன்புனா இன்னொரு பெயர் என்ன? காதல். காதல் எல்லார் மேலயும் வைக்கலாமே, தவறு கிடையாது. அம்மா மேல வைப்பது ஒரு காதல், அப்பா மீது வருவது ஒரு காதல், கூட பிறந்த சகோதரர்கள் மீது வருவது ஒரு காதல், பொண்ணு மேல வைக்கிறது சகோதரிகள் மேல வைக்கிறது ஒரு காதல், அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அவங்க மேல வைக்கிறது காதல் தான். என்ன காரணம்? அக்கா பொண்ணுன்னு ஒரு பொண்ணு இருப்பா. அப்ப அக்கா பொண்ணை தூக்கி வளர்க்கக்கூடியவன் தாய் மாமன். அப்ப அந்த பொண்ணு மேலே காதல் இருக்கும். ஆனா வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பார்வை பார்த்து வைப்பீங்க பாருங்க, அது தவறான காதல். இல்ல இல்ல, நீங்க இப்பதான் வலிக்கு வர்றீங்க இல்லையே. ஏன்னா சரியான வலிக்கு நீங்க தான் எல்லாரும் காதல் யாரு வேணாலும் அன்பு வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படித்தானே? ஆமா. அப்ப மாமன் பொண்ணு மேலையும் அத்தை பொண்ணு மேலையும் வைக்கிறது காதல். அதுவும் காதல். அது அன்புன்னு அன்புதான் சொல்லிட்டேன். காதல் அன்புக்கு மறுபேர் தானே காதல். ஒண்ணு அத்தை பொண்ணு மேல வைக்கிறது ஒரு காதலா இருக்கும், ஒரு அன்பா இருக்கும். சரி. மாமா பொண்ணு மேல வைக்கிறது ஒரு காதல், ஒரு அன்பா இருக்கும். சரி. எங்க அக்கா இருக்காங்க, நான் எவ்வளவு காதல் தெரியுமா வச்சிருக்கேன் மாமன் பொண்ணு மேல. அப்படியா? ஆமாங்க. நீங்க வச்சிருக்கீங்க காதல், அந்த பொண்ணுக்கு தெரியுமா அந்த விஷயம்? அந்த மான் குட்டி மேலங்க. மான் குட்டி, மான் குட்டின்றீங்க, அப்புறம் மாமா பொண்ணுன்றீங்க. பொண்ணா குட்டியா? அம்மான் குட்டி. உங்களுக்கு போக போக எல்லாம் புரியும். அப்படிங்களா? அப்ப ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க. நீங்க அன்பு வச்சிருக்கீங்களா, பிரச்சனை கிடையாது. நீங்க வைத்த அன்பு அந்த மான் குட்டிக்கு தெரியுமா? மான் குட்டிக்கு தெரியுமா? மான் குட்டிக்கு தெரியாம எப்படி இருக்கும்? தெரிஞ்சிருந்தா உங்க அன்பு தேடி வந்திருக்குமேங்க. இது இருள் சூழ்ந்த நேரம். அது என்ன மாய இல்லையா இருக்கு? அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல அது வந்து திரை மறைவா இருக்கு. இப்ப நீங்களும் அந்த நேரம் இது இருள் சூழ்ந்த நேரத்துல தானே வந்திருக்கீங்க. இல்லங்க, ஏன்னா அது சின்ன குட்டி, பக்குவமா பதமா பிடிக்கணும். ஓ அப்படிங்களா? சரி, முன்ன பொண்ணு ஏதாவது பக்குவமா பதமா பிடிச்சிருக்கீங்களா? யார் மேல காதல் வச்சிருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு குட்டியை பிடிச்சு கொடுத்தாங்க, கொடுத்து வச்சிருக்கம்மா. கொடுத்த குட்டி மேல காதல் இருக்கா இல்லையா? அந்த குட்டி மேலதான் ஆசைதான். அப்புறம் என்ன ஆசை இருக்கும்போது ஏங்க அப்புறம் அந்த குட்டிக்கு துணையா இந்த குட்டியை கொண்டு போடணுங்க. அப்ப உங்களுக்கு துணை இல்ல, அந்த குட்டிக்கு துணை தான் சேர்க்கறீங்க. இல்ல, உங்களுக்கு தேவைப்படல. அதாவது என்னமோ சொல்லுவாங்கல்ல. என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டி எத்தனை இருந்தாலும்
உங்க உடம்புக்கு நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. ஏங்க ஆள் பார்த்து பேசணும். கண்ணாடி பார்த்திருக்கீங்களா இல்லையா? இந்த பிம்பம் தெரியும் பாருங்க. அத பார்த்து பேசணும். அதாவது சும்மா கேட்டி இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னா அப்படின்னா வந்து இது உளி, அதாவது பெரிய மலையை உடைக்கிறது எதுன்னு சின்ன உளி. உளி தானே ஏத்துக்கிறேன். அது மாதிரி உடம்ப பார்த்து இடப்படாது. இருங்க மலையை உடைக்கிறது, பெரிய பாறைக்கல்ல உடைக்கிறது சின்ன உளிதான். உளி தானாவா போய் உடைக்குது. ஒருத்தன் கையில பிடிச்சி அடிக்கிறவன் தெம்பா இருந்தாதான் அந்த உளி பதமா படும். அடிக்கிறவனுக்கே தெம்பு இல்ல அப்படின்னா அந்த உளி எங்கேயோ மலையை பிளக்கும். யோசனை பண்ணி பேச வேணாம். நீங்க அதை பார்க்கலங்க. எதை பார்க்கல? அடிக்கிறத நீங்க பார்க்கல. என்ன இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? அப்பன்னா உளி, இப்பன்னா வெடி மருந்து கொஞ்சோண்டு வச்சா போதும், மருந்து கொடுத்தா போதும். அப்ப உங்க தெம்புக்கு வேலை இல்ல, உடனே வெடிச்சு விடும். பாத்தீங்களா? மருந்து வச்சு நாங்க எதையுமே பிழந்துருவோம்ன்றீங்க. அப்போ உங்க தைரியத்து மேல உங்க தெம்பு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அப்படிதானே? இப்படியெல்லாம் நீங்க இப்படியெல்லாம் மலையில மருந்து வச்சு வெடிக்கிறதுனாலதான், அதாவது புருஷனே இல்லாம மருத்துவமனைக்கு போய் குழந்தை பெத்துக்கிட்டு வந்துருது. இதுல இருந்து தெரியுது உங்க லட்சணம். என்ன தெரிந்தாலும் மருந்து கொடுக்கறது, மருந்து வைக்கிறது நாங்க தானே. மருந்து மருந்து எடுத்துட்டு உங்களை விட்டுறாங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை? அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும்? நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? அது பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இணையது. என் நாட்டிலே பெண்ணீரும் பொன்னீரும் விளையாடுது. மூன்று தமிழ் தோன்றுவிடம் எங்கள் நாடு. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. சோழ நாட்டிலும் யானை கட்டி போரடிக்க பாண்டிய நாட்டிலும், இங்கு வீடு தோறும் தீவை ஏற்றும் சேர நாட்டிலும், இளநீர் சொரியும் சேர நாட்டிலும், என்னை இளநீர் தெரியும் சேர நாட்டிலும், கோடி விளங்கும் எங்கள் தொண்டை நாட்டிலும். நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? அது பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. நாடு பரபரப்பில் வாழ்ந்து காட்டுது. எங்க கீழ நாடு ஒரு விதத்தில் அமைதி தேடுது. மொழிமழத்தில் வாழ்ந்து காட்டுது. ஒரு ஜீவன நிலத்திலே மானுயில்லைங்க. இந்த குறுஞ்சீவன நிலத்திலே மானுயில்லைங்க. இந்த தேனொழிய பேச்சிலையும் பொய்ய இல்லைங்க. நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது? அது பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. என் நாட்டிலே பெண்ணீரும் பொன்னீரும் விளையாடுது. மூன்று தமிழ் தோன்றுவிடம் எங்கள் நாடு. அதிகமாக நெற்களஞ்சிய விளையலாம், அதிகமாக முத்துக்கள் விளையலாம். ஆனா நல்ல அறிவாளிகள் இருக்கக்கூடியது எங்க தொண்டை நாடு. புரியுதுங்களா? அதிகமான நெற்களஞ்சி எங்க விளையும்? தஞ்சை மாவட்டம், சோழ நாட்டுல. ஆமாங்க, தஞ்சை மண்டலம். சோழ நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த பாண்டிய நாடு. பாத்தீங்களா? மாடு கட்டி போரடிச்சா பத்தாதுன்ட்டு யானை கட்டி போரடித்த பாண்டிய நாடுன்னு ஒரு பேர் இருக்கு. சரி, அதத்தான் கவிஞர் இந்த பாட்டுல அழகா கொடுத்திருக்காரு.
யானை கட்டி போரடித்த பாண்டிய நாடு அப்படின்னு. ஆனா நெற்களஞ்ச விளையக்கூடிய நாடு சோழ நாடு அப்படின்னாங்க. ஏன்னா சோழ நாடு சோறு உடைத்துனாங்க. மண்டலம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம். ஆமா, இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் சோழ நாடு தான். ஏன்னா அங்கதானே காவேரி தாய் கரை புரண்டு ஓடுகிறாள். எப்படியாவது நம்ம போராடியாவது வருஷத்துல 3 தண்ணி வாங்கிடுவோம். குடுங்கடா குடுங்கடா நாங்க விவசாயம் பண்ணணும் அப்படின்னு போராடி போட்டி போட்டு சண்டை போட்டாவது வாங்கிடுவோம். காவேரி தாய் கரை புரண்டு ஓடுறதுனாலதான் இந்த பகுதி மட்டும் சோழ நாடு விரையல அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பஞ்சம். சோழ நாடு சோறுடைத்து. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னைக்குமே கடைமடை எங்க இருக்கிறதோ அந்த தண்ணி அவங்களுக்கு தான் சொந்தம். புரியுமா? சரி. ஏன்னா அவன் தேர்த்து வைக்கலாம். ஆனால் கடைமடை எங்க இருக்கு? நம்ம சோழ நாட்டில் இருக்கு. அப்ப சோழ நாட்டில் இருக்கும் பொழுது தண்ணி அவன் கொடுக்க முடியாததுக்கு காரணம் என்ன? வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருக்கார். ஆமாங்க. ஆரம்பத்திலேயே நம்மளுடைய அறிவாளி மிகப்பெரிய அறிவாளியாக இருந்ததுனாலதான் தன்னால போகக்கூடிய தண்ணியை தடுத்து அணை போட்டார் ஒருத்தர். யாரு? கரிகால சோழன் என்று சொல்லக்கூடியவர். கரிகால சோழன் கல்லணை என்பதை எழுப்பல அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பற்றாக்குறைதான். நான் கேட்கிறேன், அவர்கள் வாழ்ந்ததெல்லாம் 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு. அதற்கு பிறகு யாருமே சோழ நாட்டில் ஆட்சி செய்யலையா? இல்ல இப்ப உள்ள காலகட்டத்தில ஆட்சி செய்யலையா? ஏன் இப்படி ஒரு அணையை எழுப்ப முடியல? இன்னும் ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க, நீங்க அருமையான விஷயத்தை சொன்னீங்க. அதாவது இந்த கழனையை கட்டினதுனாலே நமக்கு இப்ப தண்ணி கிடைக்குது. ஆனால் காவிரி கரை புரண்டு போடும் பொழுது எங்க விடுறாங்கன்னா கொள்ளிடம். கொள்ளிடம்னா என்ன தெரியுமா? எவ்வளவு தண்ணி வந்தாலும் கொள்ளும். அதனால அது பேரு கொள்ளிடம். அந்த தண்ணி அந்த நீர் ஊற்று பூரா எங்க போகுது? வீணாக கடலிலே கலக்கிறது. அதை என்ன தேக்கி வச்சிருந்தா நாம ஏன் அடுத்தவன்ட்ட தண்ணிக்கு போகணும்? அதைத்தான் இப்ப நான் சொல்றேன். 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டிலே எழுப்பப்பட்டது இதெல்லாம். அதற்கு பிறகும் யாரும் ஆட்சிக்கு வரவில்லையா? அப்ப ஏன் பாருங்களேன், காவேரியில எவ்வளவு தண்ணி வந்தாலும் அதிகமாக வரும் பொழுது அது திருப்பி கொள்ளிட பக்கம் தான் வரும். அது எவ்வளவு வந்தாலும் கொள்ளக்கூடிய இடம் கொள்ளிடம். ஆனா காவேரியில அணை கட்டினவங்க ஏன் கொள்ளிடத்துல கட்டல? கட்டியிருந்தா அவன்கிட்ட போய் கெஞ்சணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது காட்டில் இன்னொன்னு வைகை அப்படின்ற ஒரு அருமையான நதி இருக்கு. எங்க அப்படின்னா பாண்டிய நாட்டுல இருக்கு. பாருங்களேன், அது பாண்டிய நாட்டுல எனக்கு தெரிந்து வைகையில தண்ணி நிறைய வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் வந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் தண்ணி வந்தது. அது எப்படி வந்துச்சு என்ன அப்படில வைகை ஆத்துல. ஆனா அந்த பக்கமும் யாரு பாருங்களேன், வைகை டாங்ல இருந்து இங்க வரைக்கும் யாரு எந்த பாலமும் எழுப்புறது மாதிரி இல்ல, அணை கட்டினது மாதிரி இல்ல. எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ற நம்ம அரசுகள் ஏன் இந்த மாதிரி நீர் சேகரிப்பு என்பதை கட்டல? கட்டணும் அப்படின்னு ஏன் நினைக்கல? அந்த தண்ணி வீணா தானே சேர்ந்து கடலுக்கு போகுது. அதனாலதான் வைகை சொன்னாலாம், நஞ்ச கொடுத்தான் கடல். யாருக்கு கொடுத்தார்? சிவபெருமானுக்கே. சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்த அந்த கடலில் நான் நன்றி கட்ட கடலில் போய் கலக்க மாட்டேன் அப்படின்னா காரணம் என்ன பாருங்க, அவளும் ஒரு பெண்ணு தான். நதிகள் எடுத்துக்கிட்டாவே எல்லாமே பெண்ணு தான். அதனால பெண்களுக்கு தெரியும் எது நியாயம், எது நல்லது, எது கெட்டதுன்னு. அம்மாவுக்கு தெரியாத விஷயமாங்க, எதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும் அப்படின்னு சரியா செய்வாள் பெண்ணு. ஆனா பெண் நினைத்தால் என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆனா இந்த இடத்துல உங்க மான் இல்லைன்னு நான் நஞ்சை கொடுத்தது யாருக்கு? சிவபெருமானுக்குன்னு சொன்னீங்க. அப்ப அவர் ஆம்பளை தானே? ஆமா, அவருக்காக தானே நீங்க நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் சொல்றீங்க. பாருங்களேன், நஞ்சை கொடுத்தது சிவபெருமானுக்கு தான். ஆனா சிவபெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்கல, காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வாங்கிக்கிட்டது தான். பாருங்களேன், இந்திரனை காப்பாற்றணும், அங்கேயும் பாருங்க ஆம்பளை காப்பாற்றணும். அப்ப உலகத்தையே காப்பாத்தினது யாரு? ஆம்பளை தானே. உலகத்தையே காப்பாத்தினது ஆம்பளை தான். நீங்க உடனே கை தட்டாதீங்க. காப்பாத்தணும்னா ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணும்? வீரம் வேணும்ல. வீரம்னா சக்தி தானே. வீரம் இருந்தா தானே அதை மோண்டு குடிக்க முடியும். மோண்டு குடிக்க முடியும், வாங்கி குடிக்க முடியும், அள்ளி குடிக்க முடியும். இந்த அம்ப கையில பிடிக்கணும் அப்படின்னா சக்தி வேணும்ல. அப்ப சக்தியை கொடுக்கறது யாரு? அது பொம்பளை தான்.
நல்லாதான் சொன்னா பெண் பிள்ளைதான், பெண்ணு தானே. பெண்ணு உங்களுக்கு சக்தி கொடுத்தாதான் நீங்க இந்த உலகத்தையே கட்டி காக்க முடியும். புரியுதுங்களா? இப்ப உருவாகிறதுக்கு காரணம் யாரு? பெண் பிள்ளை உருவாகிறதுக்கு. தேவி பாகவதம்னு ஒரு நூல் இருக்கு தெரியுமா? பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி. பராபரம்னா என்னங்க? பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி. அப்ப உலகத்திலே பராபரம் அப்படின்னா எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய, அதை தோற்றுவிச்சவளே ஆதி பராசக்தி. அதனாலதான் அவளுக்கு பராசக்தின்னு பேரு. அப்ப பராபரத்திலே பரம் தோன்றி பரத்திலே சிவன் தோன்றி. இந்த உலகம் தோன்றதுக்கு அப்புறம் தாங்க சிவபெருமானை தோன்றி இருக்காரு. என்ன சொல்றேன்? என்ன சொல்றீங்க? அப்ப பராபரம், பராபரம்னா அந்த அண்ட சராச்சரத்தையும் உருவாக்குனது யாரு? ஆமா, ஆதி பராசக்தி தான். சரிதானே? அந்த ஆதி பராசக்தி எப்படி சிவபெருமானை படைச்சாங்க? சிவபெருமான் அப்ப வந்து உதவிக்காக ஆம்பளை துணை இல்லாம சிரிச்சிட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்ல, துணை வேணும். நம்ம செய்யும் வேலைக்கு உதவிக்கு ஒரு ஆள். இப்ப நான் காவல் பாக்குறேன், நான் காவல் பாக்குறேன் இல்லையா? இந்த காவல் சரியா இருக்கணும். அப்ப தற்காத்து தற்கொண்டா பேணி தகை சார்ந்தே சொற்காத்து சோர்வில்லால் பெண். நான் என்னை காப்பாத்திக்குவேன். ஆனா பாக்குற 4 பேர் தவறா பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளைகளை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டாங்க. காட்டுல விட்டுவிட்டு இந்த ஆம்பளைங்களா வீட்டுல இருக்காங்களேன்னு இந்த வாய் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எங்க அண்ணன் வந்திருக்கார். புரியுதுங்களா? அப்ப அவ செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் தோற்றுவிச்சா. இந்த ஆம்பளை இருக்கான்ல, துமுறு தானே அங்க பாத்தியலா? என்ன இப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? என்ன ஒத்துக்கிட்ட? ஆம்பளை துணை இல்லாம நீங்களே உருவாக்கிருக்கீங்களா? ஆம்பளைக்கு திமிரு தானே அப்படின்னு அவதான் தோற்றுவிச்சா. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க கிடையாது. அப்ப ஆம்பளை இல்லாம நீங்க செஞ்சிருக்கீங்க. அவ தோற்றுவிச்சா. தோற்றுவிச்ச உடனே நீ என்ன சொல்லணும்? அம்மான்னு சொல்லிருக்கணும். ஆமா, இல்லன்னா தாயேன்னு சொல்லிருக்கணும். சரி, பெண்ணேன்னு சொன்னா அவ கோவப்பட்டா. சரி, நான் தானே தோற்றுவிச்சேன். சரி, அவ தோற்றுவிச்சா நான் எனக்கு அம்மா தானே. என்னங்க இது வந்து என்னங்க இப்படி போனாலும் இப்படி போறிய, இப்படி போனா இப்படி போறிய. அப்புறம் பெண்ண பெண்ணுன்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? பெண்ண பெண்ணுன்னு தான் சொல்லணும். அதனால மான் தேடி தானே வந்தீங்க. அழகான மானமானா, அழகான மானா, அற்புதமான அன்பான மானா, உங்களுக்கு மதம் ஏத்தமான மதம், அதுதான் முக்கியம். அது அழகு இருக்கு இல்ல அது வேற விஷயம். வசதி இருக்கு வசதி இல்ல அது வேற விஷயம். இந்த மான போய் யாரையும் அழகுன்னு சொல்லுவாங்களா? இல்லங்க, அழகு என்பது வேற. ஆனா உங்களுக்கு ஏத்தமான, உங்களை புரிஞ்சு நடந்துக்க கூடிய மானா, உங்களுக்கு கௌரவம் கொடுக்கமானா, அந்த மானுக்கு நீங்க கௌரவ சுதந்திரம் கொடுப்பீங்களா? கௌரவம் கொடுப்பீங்களா? நாம கொடுக்க கூடியது சரியா கொடுத்தா எந்த உயிரினமா இருந்தாலும் அது நம்மள்ட்ட நன்றியோட இருக்கும். அப்போ உங்களை நீங்க நல்லா எல்லா சுதந்திரம் கொடுப்பீங்க, மரியாதை கொடுப்பீங்க. அப்ப மானுக்குள்ள அங்கலட்சணங்களை சொல்லுங்க. அப்படியா? ஹலோ 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 ஹலோ
வந்ததுலேருந்து. ஆனா நானும் பார்த்துருக்கேங்க, எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். எல்லாத்துலயும் மிஞ்சிட்டீங்க, நிக்கிறீங்க அந்த இடத்துல. எந்த இடத்துல? அந்த இடத்துல தான் சொன்னீங்க பாருங்க, ஆழமா அழுத்தி உங்களை மாட்ட யாரும் நிக்க முடியாது. ஆனா நிக்கிறீங்க, பொய் சொல்லிக்கிட்டு நிக்கிறீங்க. யாரு? மான் தேடி வந்தேன், அம்மானை தேடி வந்தேன், அம்மானை தேடி வந்தேன், கடைசியில ஒரு பெண்மானை தேடி வந்திருக்கீங்க. பாருங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. என்ன பொய் சொல்றேன்னு சொல்றீங்களே. நான் வந்ததுல இருந்து ஆரம்பத்துல கேட்டல மானே 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 எந்த மானை பிடிக்க வந்திருக்கேன்? எந்த மானை பிடிக்க வந்தீங்க? வந்தீங்க. மான் என்றால் மங்கை என்று ஒரு பொருள் உண்டு, தமிழச்சியாகிய தங்களுக்கு தெரியும்ல. இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் மானே பிடிக்க வந்திருக்கேன். நான் மானையும் பிடிக்கவில்லை, மயிலையும் பிடிக்கவில்லை, உங்களைத்தான் உங்களைத்தான் அண்ணா பிடிக்க வந்திருக்கேன். லோட்டும் பெண்ணே எந்த மானிட வீடா? ஆய எந்த மானிட வீடா? நீ தேடு வேட்டை கேட்டமாள் அம்மலையில் உண்டு இம்மான் நம்பி தந்தமான் உன் வலைக்கு அகப்படாமான் நல்ல தைரியமான் மான் மான் என்று அம்மான் போல் ஏதேதோ பேசி பிதற்றினார். ஏழு தோழியை விட்டு உன்னை அடித்து துரத்துவேனே, அடித்து துரைத்துவேனே. மாய வேடா போடா, மாய வேடா போடா, மாய வேடா போடா. ஏற்பட்ட ஒரு சபையிலே ஒரு ஆடவனை பார்த்து மாய வேட போடா என்று சொன்னாயல்வா? பாயும் தென்ற நானே, பாயும் கல்கலானே, பாயும் தென்ற நானே, பங்கியே பங்கிய மோகனங்கிய தாங்கிய மன்னதன் வந்து ஓங்கிய மாட்டூரன் பெண்ணே ஆக நோட்டோ பெண்ணே. கபடி எவ்வளவு தைரியம்! பெஞ்சல் குச்சிக்கு பேப்பர் சுத்தின மாதிரி இருந்துக்கிட்டு என் கையை பிடிக்க வர்றாரு இவரு. அண்ணா என்னம்மா அண்ணனை கூப்பிட்டு அண்ணி வருது? சரி விடுங்க, ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அப்படியாவது ஏதாவது நடக்குதான்னு பார்த்தேன். தாய் நீ ரொம்ப தூரம் ஓடி வந்தேன்னு எனக்கு தெரியும். நான் வந்தாருல ஒருத்தர், மான் தேடி மான் 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 அம்மான் அம்மான் என்று அண்ணே ஒருத்தன் இருக்கான்னு சொன்னியா இல்லையா? அண்ணனாவது வெண்ணனாவது அப்படின்னு கேட்டார் அவர். நீ சொல்ல வேண்டியதானே, எனக்குன்னு எங்க அண்ணன் இருக்காரு பாதுகாப்பா. அவர் பேச்சை தாண்டி உன்னைதான் புகழ்ந்து பேசின, பெருமையா பேசின, அதெல்லாம் அவர் இந்த காதுல வாங்கிக்கவே இல்லை. நம்மளை பார்த்து மரியாதை கொடுத்திருந்தா அந்த ஆள் மனுஷன். மழை பெஞ்சிருக்கும்ல, என்ன பண்ணுவோம்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உடனடியாக நம்ம அந்த குடல் குழம்பு குலக்கடவுள் முருகப்பெருமானை வேண்டும். வேணாம், குழம்பு பங்குனி வந்துருச்சுட்டா, சித்திரை வைகாசி வரைக்கும் குடல் குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் நினைக்காத. ஒரு முறை கிடா ரசம் கிடைச்சா போதும் நினை. ரோகரா அதனால ரோகரா திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்து கண்டு திருத்தணி கோவில் கொண்டானா அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தானா, அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தானா. திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்த்து கண்டு திருத்தணி கோவில் கொண்டானா அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தானா, அவன் பக்தர்கள் எல்லாம் காவடி தூக்கி வந்தானா. வரிசை வரிசை என்ன அழகு காவடிகள் தனிகை வீழடும் சந்நிதி தேடி. வரிசை வரிசை என்ன அழகு காவடி தனிகை வீழடும் சந்நிதி தேடி. வருகின்ற காட்சி பாருங்கள், இந்த ஆனந்தமேளா ஏதில் ஒன்று
தமிழ் கடவுளே கந்தா. வள்ளி வீரனாகவும் வேடனாகவும் வந்தது நானே. உனக்கு வேண்டும் வரங்களை கேள், தருகிறேன். எனக்கு வேண்டும் வரங்களில் முதல் வரமாக என்னுடைய நாடும் நாட்டில் வாழும் மக்களும் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மாதமும் மாறி மழை பொழிந்து செல்வ செழிப்போடு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், மக்கள் எல்லோரும் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் அதற்காக ஒரு வரம் தார வேண்டும். இரண்டாவது வரமாக இரண்டாம் தாரத்திலே வந்தாலும் வள்ளிதான் முதல் தரம் என்று சொல்லும் அளவுக்கு தெய்வயானி வள்ளி என்று சொல்லாமல் வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதன் என்று எனக்கு முதலிடம் கொடுத்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ கேட்டது போல், ஏனென்றால் இந்த உலக நன்மைக்காக மட்டுமே முதல் வரத்தை கேட்டாய். இந்த மக்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்து செல்வ செழிப்போடு 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்ற வரத்தோடு மட்டுமல்லாமல் நீ தாரத்திலே இரண்டாவது தாரமாக இருந்தாலும் கூட தரத்திலே முதல் தரத்தை கொடுத்து என்னுடைய வலப்பக்கத்திலே அமர்த்தும் வரத்தை உனக்கே அளிக்கிறேன். ரகுபதி ராகவராஜாரா பசித்த பாவன சீதாரா. ரகுபதி ராகவராஜாரா பசித்த பாவன சீதாரா. ரகுபதி ராகவராஜாரா பசித்த பாவன சீதாரா. சீதாரா சீதாரா. இதுவரையிலும் எங்களது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமையானார் கரம்பக்குடியை சேர்ந்த பாஸ்கரன் நாடக கலைக்குழு சார்பாக உணவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடியும் வரை சிறப்பான முறையில் ஒளிவெளி அமைப்பு அமைத்து கொடுத்த நமது குமார் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். இந்த நாடகத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த கரம்பக்குடி பாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டாரத்திலிருந்து வந்திருக்கின்ற கரம்பக்குடி சுற்றுவட்டார நாடக ரசிக பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை திறம்பட ஏற்பாடு செய்த அன்பு நண்பர் ராஜேஷ் அவர்களுக்கும் நாடக கலைக்குழுவினர் அத்தனை பேருக்கும் தென்தரு பிள்ளைமார்கள், நாட்டார்கள் மற்றும் கிராமத்தர்கள் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு முன்னதாக நடந்த தென்தரு இளைஞரால் நடத்தப்பட்ட ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு அது சம்பந்தமாக முயற்சி எடுத்த அத்தனை இளைஞர்களுக்கும் வான வேடிக்கையை சிறப்பாக நடத்தி கொடுத்த சேட் என்கிற சாகுல் அமீதுக்கும் இந்த நிகழ்ச்சியை திறம்பட யூடியூபர் பணியாற்றிய அன்பு நண்பருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியும் திருவிழாவும் சிறப்பாக நடைபெற ஒத்துழைக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.